கடகராசி அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வருகின்ற வாரம் 9/2/2026 முதல் 15/2/2026 வரை ஒரு வார காலம் கடகராசினருக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக இப்போ கடகராசினருக்கு எப்படி இருக்குன்னா, 7ல் உங்களுக்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கு. கடகராசினருக்கு 7ல் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கு. மீண்டும் உங்களுக்கு 12ல் தனகாரகன் குரு உங்களுக்கு வக்கரமாக இருக்கார். கடகராசி பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்து அதிபதி 12ல் வக்கரம் பெற்றிருக்காரு. அப்போ எப்படி இருக்கும்? கடகராசிக்கு விரய குருன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் விரயகுருவில் இருக்கார். 6ஆம் அதிபதி விரயகுருவில் இருக்கார். அப்போ கடகராசிக்கு ஏதோ குடும்ப ரீதியான பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும். அது இல்லாமல் பண ரீதியான பிரச்சனை கூட ஓடிட்டே இருக்கும். மன ரீதியான பிரச்சனை இருக்கும், குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா விரயத்தில் குரு இருக்கிறதுனால 6ஆம் அதிபதி உங்களுக்கு அந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நிரந்தரமான பிரச்சனைகள் இல்லை. பொதுவாக நம்மளுக்கு கிரக மாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கிரக மாற்றங்கள் வரும்போது காலத்தின் சில பேர் அது மாறிடும். அது போக அடுத்து உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வரப்போகிறது. கொஞ்சம் இப்போயே நீங்கள் எதுலேயுமே நீங்கள் கடனிடம் வாங்காமல் தேவையில்லாமல் செலவுகள் செய்யாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ஜென்மகுரு வரும்போது பெரிய கடன்காரன் மாதிரி கொஞ்சம் ஆக்கி விடும். அதெல்லாம் வருகின்ற வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன் தான், அதையும் பார்த்துங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் நல்ல விதமாக முடியும். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.